அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சகோதரன் டி விஜயகுமார் பல்லடம் பகுதியிலிருந்து உங்களோடு இணைந்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் என் சார்பாகவும் எங்கள் கேப்டன் பஞ்சபாண்டவர்கள் சார்பாகவும் எங்களை வழிநடத்தும் ஹைஃபை ஃபேஸ் குளோபல் சப்போர்ட் டீம் சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்கிறேன். www.highfaceface.com இந்த பிளாட்ஃபார்ம் பேட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பிடித்த மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்குங்க. இந்த பிளாட்ஃபார்த்தில் இருக்கிற இந்த மிக அற்புதமான திட்டத்தை கேட்க வந்திருக்கு கூடாமல் கூடியிருக்கும் உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று, நாம் எதற்காக இங்கு இணைந்திருக்கிறோம் என்றால், நம் வாழ்வில் முக்கியமாக ஒரு 3 விஷயத்தும் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அது நம் கனவு, கடமை, கடன். இந்த 3 சப்ஜெக்டுமே நம்ம வாழ்வோடு அன்றோடு பயணித்துக் கொண்டே இருக்குது. இதுல இருந்து எப்பதான் நம்ம விடுதலை அடையிறது, எப்பதான் நம்மளுக்கு விமோச்சனம் கிடைக்கும், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கடவுளாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த highfaceface.com பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்குங்க. இந்த அற்புதமான பிளாட்ஃபாரத்தை, இந்த கிரிப்டோ பரஸ்பரி நிதி உதவி திட்டத்தின் திட்ட விளக்கத்தை உங்கள் அனைவரும் பகிர்ந்திருக்காக நம் அனைவருக்கும் திட்டத்தை மிகவும் துல்லியமாகவும் தூய்மையாகவும் அற்புதமாகவும் தெளிவாகவும் விளக்க த கிரேட் லீடர் செந்தில்குமார் சார் இங்கு இணைந்திருக்கிறார். அவர் இதில் இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றி இன்று சமுதாய பொறுப்பாக இதை ஏற்று சிறப்பாக செயலாற்றி வருகிறார். அவருடைய பிஸியான டயத்திலும் திட்டத்தை நம்மோடு கூற வந்துள்ளார். பேர்பட்ட த கிரேட் லீடர் செந்தில்குமார் சாரை என் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நம் எல்லோரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தேங்க்யூ விஜய் சார். அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங் மை டியர் கிரேட் லீடர்ஸ். இந்த நம்மளுடைய இந்த ஹைஃபை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரவுட் ஃபண்டிங், கிரிப்டோ பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டத்தினுடைய பிளான் பிரசன்டேஷனை கேட்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஹைஃபை ஸ்பேஸ் குளோபல் சப்போர்ட் டீம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம ஒரு இறைவணக்க பாடலுடைய இந்த நிகழ்வை நம்ம துவங்கலாம். என்ன செஞ்சீங்க? I gone to walking, come to home. Good effort, but இப்படி ட்ரை பண்ணுங்க. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. Once again, happy evening all my dear great leaders. இன்னைக்கு நாம இங்க
ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தின் மூலமா தான் கூடி இருக்கிறோம். என்னன்னா முதல்ல எல்லாம் வந்துங்க ஏதாவது ஒரு மீட்டிங் அப்படின்னா நம்ம அந்த ஆஃப்லைன் மீட்டிங் இப்ப எல்லாம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்பெல்லாம் ஆஃப்லைன் மீட்டிங்க்கு அர்த்தமே இல்லாம இருந்தது. இந்த ஜூம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா தான் இந்த ஆஃப்லைன் மீட்டிங் அப்படிங்கிற பேரே உருவாச்சு. அதாவது இந்த பிராய்லர் கோழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் கோழிக்கு நாட்டுக்கோழி அப்படிங்கிற பேர் வந்தது. அது போல நம்ம இந்த ஜூம் அப்படிங்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா தான் இந்த ஆஃப்லைன் மீட்டிங் அப்படிங்கிற பேரே வந்தது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில இந்த தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு உலகத்தை மாத்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் நம்ம இன்னைக்கு இந்த ஜூம் அப்படிங்கிற நிகழ்வுல பல்வேறு உலகின் பல்வேறு மூலையில் இருக்கிற எல்லா நபர்களையும் ஒரே இடத்துல கூட வச்சிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்திற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயமும் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியோடைய ஒரு அதி உன்னதமான வளர்ச்சி. எதிர்காலத்துல நம்ம அனைத்து மக்களையுமே ஒரு மிகப்பெரிய பொருளாதார தன்னிறைவடை செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இங்க தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தினுடைய பெயர் HiFiSpace.com. உலகை மாற்ற பிறந்தது, born to change the world அப்படிங்கிற டேக்லைனோட நம்மளுக்கு அறிமுகமாகுது. இந்த HiFiSpace அப்படிங்கிறது எதை அடிப்படையா கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. கிரவுட் ஃபண்டிங்னா என்ன சார்? கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருமே செஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எல்லாம் கொடிக்காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இந்த கொடிக்காசு அப்படிங்கிறது பல்வேறு மக்கள் கிட்ட இருந்து திரட்டின நிதி, அதாவது திரள் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறு திரட்டப்பட்ட நிதி முப்படையில் உள்ள இராணுவ வீரர்களுடைய நலனுக்காக போய் சேர்ந்தது. இதுவும் ஒரு வகையான திரள் நிதி தான். அதே மாதிரி பிரதமர் நிவாரண நிதின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அந்த பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து மக்களுக்கு உண்டான உதவிகளை செய்யறதுக்கான ஒரு நிகழ்வு, அதையும் நம்ம கிரவுட் ஃபண்டிங் சொல்லலாம். அதாவது திரள் நிதி அல்லது திரட்டு நிதி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நிறைய இன்சூரன்ஸ் ஃபீல்டும் அதே மாதிரிதாங்க. பல பேர்கிட்ட இருந்து பிரீமியம் கலெக்ட் பண்ணி யாரு பாதிக்கப்படுறாங்களோ, யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பெயர் தான் கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா மியான்மர்ல நிலநடுக்கத்தால பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்குது. இப்ப அந்த நாட்டுக்கு நிதி உதவி செய்யறதுக்காக பல நாடுகள்ல இருந்து நிதியை வந்து உதவியா கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு வகையான கிரவுட் ஃபண்டிங் தான். அப்போ உலக நாடுகள் அனைத்திலுமே நடைமுறையில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயல்பாடுதான் இந்த கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதிலும் நம்ம இந்த HiFiSpace.com மூலமா நம்ம செய்யக்கூடிய விஷயம் டொனேஷன் பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த டொனேஷனுக்கு இந்திய அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா வரி விலக்கே கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு சேரிட்டிக்கு நன்கொடையா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வரி விலக்கு இருக்குது. அப்ப நம்ம இந்த HiFiSpace மூலமா நம்ம செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது டொனேஷன் பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த HiFiSpace.com எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம், கிரிப்டோ பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். ஏன் கிரிப்டோவை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த கிரவுட் ஃபண்டிங் இந்தியாவுக்குள்ள மட்டும் நம்ம பண்ண போறது இல்ல, உலக நாடுகள் முழுவதிலுமே இந்த பிளாட்ஃபார்ம் வந்து செயல்பட போகுது. சோ உலக நாடுக்கு பொதுவான ஒரு கரன்சி, உலக பொது பணத்தை வச்சுதான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல செயல்பட முடியும். அப்படிங்கறதுனால கிரிப்டோவை நம்ம இங்க பேஸ் பண்ணிருக்கிறோம். இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்மான HiFiSpace.com எப்படி ஒரு முறை நம்ம கொடுத்து இந்த சிஸ்டத்தின் இணையறது மூலமா பரஸ்பர பெறுநர்களாக நம்மளை மாத்துது. அதாவது ரெசிப்ரோக்கல் ரிசீவராக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதா இந்த HiFiSpace அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். இது முழுக்க பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் மூலமா இயங்கக்கூடியது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்ல ரன் ஆகக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் தான் நம்மளுடைய HiFiSpace கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். இந்த நம்மளுடைய HiFiSpace வந்து நிர்வகிக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தான் இந்த HiFiSpace உடைய முழு செயல்பாடுகளையுமே நடத்திட்டு வருது. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு நீங்க நிறைய பக்கம் கேள்விப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு திறன் தான். செயற்கை நுண்ணறிவு திறன் எந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி வருது அப்படிங்கறத நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம், உணர்ந்துட்டு தான் இருக்கிறோம். சோ இந்த ஸ்பேஸ் லூப் நம்மளுக்கு திறம்பட செயல்பட்டு
நம்ம இந்த சிஸ்டத்துல உள்ள என்டர் ஆகும்போது நம்மள ஒரு பரஸ்பர பெறுநர்களாக மாற்றக்கூடிய வேலையை இந்த ஸ்பேஸ் லூப் வந்து திறமையா செயல்படுது. ரைட் சார். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிரிப்டோ பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம், கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸ். அப்ப கிரிப்டோனா என்னன்னு தெரியாத மக்களுக்காக ஒரு சின்ன உதாரணத்துல ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம இங்க கொடுத்துடலாம். நம்ம ஆதி காலத்துல பண்டமாற்று முறையில பரிவர்த்தனைகளை செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருள் மற்றவங்க கிட்ட இருக்க பொருளை வந்து மாத்திட்டு இருந்தோம், வாங்கிட்டு இருந்தோம். இந்த பண்டமாற்று முறையில பொருட்களை மதிப்பிடக்கூடிய அந்த செயல்பாட்டுல ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததன் காரணமா நம்ம இன்னும் அடுத்த தொழில்நுட்பத்துக்கு மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை கொடுத்துட்டு பொருட்களை வாங்க ஆரம்பிச்சோம். தங்க காசு, வெள்ளி காசுகள், இது மாதிரியான உலோக நாணயங்களை பயன்படுத்தி நம்ம பரிவர்த்தனைகளை செஞ்சுட்டு இருந்தோம். இந்த தங்கத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் காரணமா தங்கத்தை ஒரு இடத்துல வச்சுட்டோம். அதாவது அந்த ஊர்ல கூடிய ஒரு நாட்டாமை, ஜமீன்தார், இது மாதிரியான ஒரு பொதுவான நபர்கிட்ட தங்கத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து ரசீதை மட்டும் வாங்கிட்டு போய் அந்த ரசீதை கொடுத்து பொருளை வாங்கிட்டு இருந்தோம். இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பேப்பர் கரன்சி. இப்போ அதுல இருந்து அதிகமா அடுத்த கட்ட முன்னேற்றம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கார்டு, அதாவது நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மாதிரியான பிளாஸ்டிக் கார்டை யூஸ் பண்ணோம். அதற்கு அடுத்தபடியா இப்ப நம்ம பயன்பாட்டுல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபிஐ பேமெண்ட் சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், கூகுள் பே, போன்பே மாதிரி. அப்ப இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமும் இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இப்ப பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் வெளிநாடுகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் இப்பதான் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது உலக நாடுகள்ல எல்லா நாடுகளையும் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருச்சு. ஏன்னா 2008 இந்த கிரிப்டோ கரன்சி எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்கணும். நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணத்தை நம்ம மாத்தும் போது, டிரான்சாக்சன் பண்ணும்போது அந்த டிரான்சாக்சன் சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கணும், டிரான்சாக்சன் டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கணும். இந்த 3 காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. முதலா பிட்காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய மதர் கரன்சியை சட்டோசி நக்கமோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் 2008 காலகட்டத்துல அறிமுகப்படுத்தினார். அப்போ அன்னைக்கு அறிமுகப்படுத்தும் போது இந்த பிட்காயினுடைய விலை பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ரூபாய் கணக்கு, பைசா கணக்குல தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ரூபாயில இருந்தது. ஆனா கடந்த ஒரு 17 வருட காலத்துல இந்த கிரிப்டோ கரன்சியான முதல் கரன்சியான பிட்காயினோட விலை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கூட தொட்டிருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அதிகமான ஹை வாலட்டைல், அதிக வளர்ச்சியுடைய கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய HiFiSpace.comல பயன்படுத்த போறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. நம்ம எதை பயன்படுத்த போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஹை வாலட்டைல் சொன்னோம் இல்லைங்களா, பிட்காயின், எத்தீரியம், பிஎன்பி, சொலானா, இது மாதிரி ஹை வாலட்டைல் உள்ள கிரிப்டோ கரன்சியை எந்த கரன்சியை கொடுத்து வாங்குவோமோ அந்த கரன்சியை நம்ம இங்க பயன்படுத்த போறோம். உதாரணத்துக்கு நம்ம சந்தையில போய் நிறைய பொருளை வாங்குறோம், அரிசி வாங்குறோம், காய்கறிகள் வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், இது மாதிரி எல்லா பக்கமும் எல்லா பொருளையும் வாங்குறோம். ஆனா எதை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா நம்ம பணத்தை கொடுத்து வாங்குறோம். அப்ப இங்க இந்தியாவுக்குள்ள இந்திய ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இதே அமெரிக்காவா இருந்தா அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்குவோம், ஜப்பானா இருந்தா எண் கொடுத்து வாங்குவோம். அது போல இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல எந்த பணத்தை கொடுத்து வாங்குவோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் கரன்சி, நிலைத்தன்மையுடைய யூஎஸ்டி டெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்டிடி தான் நம்ம இந்த நம்மளுடைய HiFiSpace தளத்துல பயன்படுத்த போறோம். அதுவும் பாலிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க்ல பயன்படுத்த போறோம். இப்ப பாலிகான் நெட்வொர்க் உடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குறைஞ்ச பரிவர்த்தனை கட்டணம், டிரான்சாக்சன் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கா பாலிகான் அப்படிங்கிறது. ரைட் சார். அப்ப இந்த யூஎஸ்டிடிய பாலிகான் நெட்வொர்க்ல நம்ம பயன்படுத்துற இந்த HiFiSpace.com அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க ஆட்டோமேட்டடா இயங்கக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், அதாவது முழுமையாக தானியங்கி பரவலாக்கப்பட்ட அமைப்பு, டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நிர்வகிக்கிறதுக்கோ அல்லது வந்து இதைய கட்டுப்படுத்துறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. நோ அட்மின், நோ ஓனர், நோ கம்பெனி, நோ மிடில் மேன்.
அப்போ தானியங்கி முறையில இயங்கக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய hifaispace.com. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம கொடுக்கக்கூடிய நன்கொடை தொகையானது ரியல் டைம்ல அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்ல ரியல் டைம்ல போய் சேர்ந்துரும், அவங்க வேலைக்கு போய் சேர்ந்துரும். அப்போ இந்த இடத்துல நோ வித்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. டைரக்டா அவங்க வேலட்டுக்கு போய் சேர்ந்துரும். அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி இதன் மூலம் இணையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த hifaispace.com இன்னைக்கு இருக்கக்கூடிய Web3 வேலட்ஸ் அப்படிங்கிறது Web1 Web2 அப்படிங்கிற பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். Web3 வேலட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. அதை வேற யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 12 சீட் பிரைஸ் இருக்கு. ஒவ்வொரு வேலட்டுக்கும் ஒவ்வொரு சீட் பிரைஸ் வரும். அந்த சீட் பிரைஸ ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்குது, கடமையும் நம்ம கிட்ட இருக்குது. அப்போ அந்த டீசென்ட்ரலைஸ்ட் வேலட்டை வச்சு நம்ம இந்த சிஸ்டத்தின் மூலமா கனெக்ட் ஆகிக்கலாம். அந்த டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் மூலமா தான் நம்ம இந்த சிஸ்டத்துல நன்கொடையை கொடுக்க முடியும், நன்கொடையை வாங்க முடியும். அப்ப நம்மளுடைய hifaispace.com பேர்லயே இருக்குது இல்லைங்களா, 5 அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த hifaispaceல மொத்தம் 5 தளம் இருக்குது, 5 ஸ்பேஸ் இருக்குது. முதலாவது ஸ்பேஸ் 1 தொகை $50, ஸ்பேஸ் 2 உடைய தொகை $250, ஸ்பேஸ் 3 $1250, ஸ்பேஸ் 4க்கு $6250, ஸ்பேஸ் 5க்கு $31,250. என்ன சார் நம்ம இவ்வளவு தொகை இங்க இந்த hifaispaceல நம்ம டொனேஷனா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. நம்ம வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோடாப் அப்படின்னு சொல்றாங்க, ஒரே ஒரு முறை $50 இந்த hifaispace தளத்துல நன்கொடையா கொடுக்கறது மூலமா நம்ம இந்த தளத்துக்குள்ள பல முறை பெறுநர்களாக, அதாவது பல முறை நன்கொடையை பெறக்கூடிய பரஸ்பர நன்கொடை பெறுநர்களாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான தளம் தான் நம்மளுடைய hifaispace அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். ரைட் சார். அப்போ நம்ம ஒரே ஒரு முறை $50 நன்கொடையா கொடுத்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த ஸ்பேஸ் 1ல கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் 1ல கம்யூனிட்டி பில்ட் பண்றது நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நம்ம செய்ய போறது இல்ல. இது ஒரு டீம் ஒர்க்கா தான் நம்ம இங்க பண்ண போறோம். இதுல எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேரடியா உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி இன்வைட் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ஸ்பேஸ் 1 கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வைட் பண்ணக்கூடிய நபர்கள் டீம் மெம்பர்ஸ் இந்த ஸ்பேஸ் 1 கம்யூனிட்டி பில்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு யார் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ, யாருடைய இன்வைட் லிங்க் மூலமா நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தோமோ அந்த ஸ்பான்சர் அவருடைய உழைப்பின் மூலமா வரக்கூடிய நபர்களும் இந்த ஸ்பேஸ் 1 கம்யூனிட்டி பில்ட் பண்ணுவாங்க. இது போக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த ஸ்பேஸ் 1 கம்யூனிட்டி பில்ட் பண்றதுல இருக்குது. அதை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ரைட் சார். இப்போ ஸ்பேஸ் 1ல நம்மளுடைய பயணத்தை நம்ம ஆரம்பிச்சு அந்த ஸ்பேஸ் 1 பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அப்படி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த டொனேஷன் தொகையை கொண்டே நம்ம இந்த ஸ்பேஸ் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிபுத்திசாலி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மள ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த நிலை, அதாவது ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் பண்ணக்கூடிய வேலையை இந்த ஸ்பேஸ் லூப் ரொம்ப திறம்பட செஞ்சு முடிச்சிடறாரு. ரைட் சார். அப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த $50 நன்கொடை தொகையானது $50 ஆகட்டும், $250 ஆகட்டும், எல்லா தொகையுமே நம்ம கொடுக்கக்கூடிய நன்கொடை தொகையானது 100% P2P ஷேரிங் அப்படிங்கிற மெத்தட்ல ரியல் டைம்ல அவங்க அந்தந்த யாருக்கு அந்த நன்கொடை தொகையானது எந்த வேலட்டுக்கு போய் சேரணுமோ அந்த வேலட்டுக்கு ரியல் டைம்ல ஷேரிங் ஆயிடுது. அது எப்படி ஷேர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 100% P2P ஷேரிங்ல வரக்கூடிய அந்த நன்கொடை தொகையானது 20% இன்வைட் டொனேஷனாகவும் 80% மேட்ரிக்ஸ் டொனேஷனாகவும் ரியல் டைம்ல ஷேர் ஆயுது. இதை வந்து நம்ம அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைடை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த கவனத்தை எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த hifaispace தளமானது உங்களை ஒரு மிகப்பெரிய தன்னிறைவை, பொருளாதாரத்துல தன்னிறைவை அடைய வைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைடை ரொம்ப கவனமா கவனிங்க. தேங்க்யூ மை டியர் கெட் லீடர்ஸ். அப்போ நம்மளுக்கு இந்த தளத்தின் உள்ள வந்ததுமே நம்மளுக்கு ஒரு அஃபிலியேட் லிங்க் கிடைச்சது. அந்த அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்க எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் நீங்க இந்த தளத்துக்கு இன்வைட் பண்ண முடியும். அப்படி நீங்க இன்வைட் பண்ற நபர்கள் மூலமா அந்த ஐடின்னு சொல்லலாம், அந்த ஐடிஸ் மூலமா உங்களுக்கு 20% ரிசீவ்டு 20% ரியல் டைம்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்வைட் டொனேஷன் ஆனது 20% உங்களுக்கு ரியல் டைம்ல கிடைக்குது.
அதே போல இந்த இன்வைட் டொனேஷனுடைய பவர், இந்த பவர் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டினேன். அந்த வீடியோல சொன்ன விஷயம் தான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க ஒரே ஒரு நபரை, ஒரே ஒருத்தரை இன்வைட் பண்ணி இந்த தளத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. அவரு இந்த தளத்துல தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிறாரு. அப்படி பயணிக்கும் போது அந்த ஒரு நபர் 15 நபரா மாறுறாரு. அந்த 15 ஐடி அடுத்து 225 ஐடியா மாறுது. அந்த 225 ஐடி 3375 ஐடியா மாறுது. இது இதோட நிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. எப்படி ராஜா அந்த அரியாசனத்தை விட்டு எந்திரிச்சு வந்தாரோ அது போல அடுத்தடுத்து இது ஒரு முடிவில்லாத செயலா நின்றுட்டே போகக்கூடிய ஒரு அற்புதமான அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கறதா நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸ் கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். அப்போ இந்த பவர்ஃபுல் இன்வைட் டொனேஷன் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஒன்னுக்கு $50. அந்த ஸ்பேஸ் ஒன்னு கொடுக்கக்கூடிய அந்த $50 20% $10 நம்மளுக்கு இன்வைட் டொனேஷனா கிடைக்கும். ஸ்பேஸ் 2ல $250, $250 20% $50 நம்மளுக்கு இன்வைட் டொனேஷனா கிடைக்கும். அதே போல ஸ்பேஸ் 3ல இருந்து $250 இன்வைட் டொனேஷனும், ஸ்பேஸ் 4ல $6250 $1250 இன்வைட் டொனேஷன் ஆகும். ஸ்பேஸ் 5ல $31250 $6250, அதாவது $31250 20% $6250 நம்மளுக்கு இன்வைட் டொனேஷனா கிடைக்கும். அப்போ இந்த தளத்துல நீங்க ஒருத்தரை இன்வைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் மூலமா அந்த ஒரு ஐடி இந்த 5 ஸ்பேஸ் 5 வரைக்கும் நம்ம அந்த பயணத்துல நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இன்வைட் டொனேஷன் ஆனது ஸ்பேஸ் 1ல $10, ஸ்பேஸ் 2ல $50, ஸ்பேஸ் 3ல $250, ஸ்பேஸ் 4ல $1250, ஸ்பேஸ் 5ல $6250. அப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஐடி 15 ஐடியா மாறுது, அடுத்து 225 ஐடியா மாறுது அப்படின்னு. நம்ம ஒரு கணக்குக்கு ஒரு 10 ஐடியா மட்டும் கணக்கு எடுத்துக்குவோம். ஸ்பேஸ் 1ல ஒரு 10 ரீஎன்ட்ரி ஐடி கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் 1ல $100 இன்வைட் டொனேஷனா கிடைக்கும். ஸ்பேஸ் 2ல $500 கிடைக்கும். ஸ்பேஸ் 3ல $2500 கிடைக்கும். ஸ்பேஸ் 4ல $12500, ஸ்பேஸ் 5ல $62500. அப்ப நம்ம ஒருத்தர் மட்டுமே இன்வைட் பண்ணுவோம். ஒரு 5 பேரை இன்வைட் பண்ணலாம், 10 பேரை இன்வைட் பண்ணலாம், 50 பேரை இன்வைட் பண்ணலாம், 100 பேரை வேணாலும் நீங்க இன்வைட் பண்ணலாம், எத்தனை பேரை வேணாலும் நீங்க இன்வைட் பண்ணலாம். அப்ப எந்த அளவுக்கு நீங்க அதிகமான உங்களுடைய டைரக்ட் இன்வைட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இன்வைட் டொனேஷன் ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் இன்வைட் டொனேஷனா நம்மளுக்கு கிடைக்க போகுது. ரைட் சார். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய அந்த 100% P2P ஷேரிங் ஆகுன்னு சொன்னா 20% இன்வைட் டொனேஷன் போயிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய அந்த 80% மேட்ரிக்ஸ் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்குது. இந்த 80% எப்படி நம்மளுக்கு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, லெவல் 1க்கு 5%, லெவல் 2க்கு 25%, லெவல் 3க்கு 50%, ஆக மொத்தம் 80% நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் டொனேஷனா கிடைச்சிருது. அப்ப லெவல் 1ல 5 பொசிஷன் வரும். அதாவது நீங்க எத்தனை பேரை டைரக்டா இன்வைட் பண்ணாலும் லெவல் 1ல 5 பேர் தான் அங்க பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. இது 5x3 ஃபோர்ஸ்டு மேட்ரிக்ஸ் பிளான்ல தான் இது செயல்படுது. அப்ப லெவல் 1ல 5 பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். லெவல் 2ல 25 பொசிஷன் கிடைக்குது. லெவல் 3ல 125 பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்குது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாத்திரலாம். அப்போ லெவல் 1ல 5% நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் டொனேஷன் அப்படின்னா, ஸ்பேஸ் 1ல நம்ம கொடுக்கக்கூடிய $50ல 5% அப்படிங்கிறது $2.5. அதே போல லெவல் 2க்கு 25% அப்படிங்கிறது $12. லெவல் 3க்கு 50% அப்படிங்கிறது $25. அப்ப 2 12 25 டோட்டலா $40. இன்வைட் டொனேஷன் $10. அப்போ உங்களுக்கு டோட்டல் $50 ஆயிடுச்சு. அப்போ 100% நீங்க P2P ஷேரிங் ரியல் டைம்ல நடந்துருது. ரைட் சார். அப்ப ஸ்பேஸ் 1ல நம்மளுக்கு $50ல $10 இன்வைட் டொனேஷனாவும் $40 மேட்ரிக்ஸ் டொனேஷனாவும் 3 லெவல்ல பிரிஞ்சு கிடைச்சிருது. ஸ்பேஸ் 2ல $250 $50 இன்வைட் டொனேஷனாவும் $200 3 லெவலுக்கு மேட்ரிக்ஸ் டொனேஷனாவும் பிரிஞ்சு நம்மளுக்கு கிடைச்சிருது. அதே போல ஸ்பேஸ் 3ல $250 இன்வைட் டொனேஷனாவும் $1000 மேட்ரிக்ஸ் டொனேஷனாவும் 3 லெவல்ல பிரிஞ்சு கிடைச்சிருது. அதே போல ஸ்பேஸ் 4ல $1250 இன்வைட் டொனேஷனாவும் $5000 3 லெவலுக்கு மேட்ரிக்ஸ் டொனேஷனாவும் பிரிஞ்சு கிடைச்சிருது. அதே போல ஸ்பேஸ் 5ல இருந்து $6250 இன்வைட் டொனேஷனாவும் $25000 3 லெவல்ல மேட்ரிக்ஸ் டொனேஷனாவும் பிரிஞ்சு கிடைச்சிருது. அப்ப அந்த 100% அப்படிங்கிறது 100% டொனேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எக்கோ சிஸ்டம் தான் நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸ் கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்.
ரைட் சார். அப்ப இந்த ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ் டொனேஷன் ஷேரிங் ஒரே ஒரு ஐடி, நம்ம இந்த ஒரு ஐடி இந்த எல்லா தளத்திலையும் ஒரே ஃபார்முலா தான். ஸ்பேஸ் 1ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் சேம் ஃபார்முலா தான், ஒரே மாதிரி தான் செயல்படும். அப்ப லெவல் 1ல 5 பொசிஷன், லெவல் 2ல 25 பொசிஷன், லெவல் 3ல 125 பொசிஷன், மொத்தமா 155 பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த 155 பொசிஷன்ல நம்மளுக்கு வரக்கூடிய நன்கொடை தொகைய ஒரு 50 பொசிஷன்ல வரக்கூடிய நன்கொடை தொகைய திரும்ப நம்ம இந்த கம்யூனிட்டிக்கே திரும்ப கொடுக்கிறோம். ரெசிப்ரோக்கல் கம்யூனிட்டி டொனேஷனாக இந்த சமூகத்துக்கே நம்ம திரும்ப கொடுக்கிறோம். அது எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பாத்திரலாம். ரைட் சார். இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிச்சுங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க இந்த தளத்துல $50 கொடுத்து இந்த ஹைஃபை ஸ்பேஸ் தளத்துக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. உங்களுடைய அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணி ஒரு 5 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா வச்சுப்போம். ஏன்னா நம்மளது 5x3 மேட்ரிக்ஸ் பிளான்ங்கிறதுனால கணக்குக்கு 5 நபர்கள் எடுத்துக்கோ. நீங்க 5 நபரை 5 ஐடியை வந்து இன்வைட் பண்ணிருக்கிறீங்க. இந்த 5 ஐடியுமே உங்களுடைய லெவல் 1ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குது. அப்போ உங்களுக்கு இங்க என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்வைட் டொனேஷனான 20% $10, 5 பேர்கிட்ட இருந்து $50 இன்வைட் டொனேஷனா கிடைச்சிரும். இந்த 5 ஐடியுமே லெவல் 1ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறதுனால லெவல் 1க்கு 5% அப்படிங்கிறது $2.5. அப்ப 5 ஐடியில இருந்து $12.5, டோட்டலா $62 உங்களுக்கு இந்த 5 ஐடியில இருந்து கிடைச்சிருக்கும். ரைட் சார். அடுத்தது லெவல் 2. இந்த லெவல் 2ல நம்மளுக்கு கீழே அந்த 25 ஐடி லெவல் 2ல பிளேஸ்மெண்ட் ஆகுது. 25 பொசிஷன் நம்ம வந்து இருக்குன்னு சொன்னா, அப்ப அந்த 25 பொசிஷன்ல ஒரு 10 பொசிஷன், அதாவது உங்களுக்கு இந்த எல்லோ கலர்ல தெரியும், இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 10 பொசிஷனை பே இட் ஃபார்வேர்ட் அப்படிங்கிற வேலட்டுக்கு இந்த ஸ்பேஸ் லூப் அனுப்பிடுது. அப்ப இந்த பே இட் ஃபார்வேர்ட்ல வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம திரும்ப இந்த ரெசிப்ரோக்கல் கம்யூனிட்டி டொனேஷன் அப்படிங்கிற பேர்ல இந்த சமூகத்துக்கே நம்ம திரும்ப கொடுக்குறோம். அப்ப இதுல வரக்கூடிய தொகையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத அடுத்தது இதில் சொல்றேன். மீதம் இருக்கக்கூடிய 15 வேலட்ல வரக்கூடிய தொகையை, நன்கொடை தொகையை நம்மளுடைய பிரைவேட் வேலட்டுக்கு நேரடியா வந்து சேர்ந்துரும். அது முழுக்க முழுக்க நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இந்த 2வது லெவல்ல வரக்கூடிய $12 ஒரு ஐடியில இருந்து நம்மளுக்கு $12 கிடைக்கும். அப்போ 10 ஐடியில இருந்து $125 நம்மளுக்கு அந்த பே இட் ஃபார்வேர்டு வேலட்டுக்கு போயிடும். மீதம் இருக்கக்கூடிய 15 ஐடியில இருந்து வரக்கூடிய $187.5 நம்மளுடைய பிரைவேட் வேலட்டுக்கு வந்து சேர்ந்துரும். ரைட் சார். அடுத்தது 3வது லெவல். இப்ப இந்த 3வது லெவல்ல மொத்தம் 125 ஐடி நம்மளுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் 10 ஐடியில வரக்கூடிய பேமெண்ட்டை திரும்ப நம்ம ரெசிப்ரோக்கல் கம்யூனிட்டி டொனேஷன் சொல்லிட்டு இந்த எஸ்க்ரோ வேலட்டுக்கு போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த 10 ஐடி வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் வேலட்டுக்கு போகும். அது போக ஒரு 30 ஐடியில வரக்கூடிய தொகையானது ரீஎன்ட்ரி வேலட்டுக்கு போகும். மீதம் இருக்கக்கூடிய தொகை, அதாவது 85 வேலட்ல இருந்து வரக்கூடிய தொகை நம்மளுடைய பிரைவேட் வேலட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த சிகப்பு கலர்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அத்தனை வேலட்ல வரக்கூடிய தொகையுமே நம்மளுடைய பிரைவேட் வேலட்டுக்கு ரியல் டைம்ல வந்து சேர்ந்துரும். ரைட் சார். அப்போ இதை நாம் இன்னும் கொஞ்சம் முழுமையா பாத்திரலாம். நம்மளுடைய லெவல் 1ல 5 வேலட் நம்மளுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆகும். லெவல் 2ல 25, லெவல் 3ல 125, டோட்டலா 155 வேலட், 155 பொசிஷன் கிடைக்குது. அப்போ லெவல் 1ல இருந்து ஒரு ஐடிக்கு $2.5 அப்படின்னா டோட்டலா $12 நம்மளுக்கு லெவல் 1ல இருந்து கிடைக்கும் மேட்ரிக்ஸ் டொனேஷனா. 2வது லெவல்ல 25 ஐடி, ஒரு ஐடிக்கு $12 அப்படிங்கும் போது $312 நம்மளுக்கு கிடைக்குது 2வது லெவல்ல இருந்து. 3வது லெவல்ல 125 ஐடி, ஒரு ஐடிக்கு $25 அப்படிங்கும் போது 3125 ஐடி, $3125 நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப டோட்டலா இந்த 155 பொசிஷன்ல இருந்து நம்மளுக்கு $3450 ரிசீவ்ட் டொனேஷனா நம்மளுக்கு வந்து சேருது. இந்த 3450ல ஒரு $250, அதாவது 3வது லெவல்ல வரக்கூடிய 10 வேலட்ல இருந்து வரக்கூடிய $250 வச்சு நம்மளுடைய ஐடிய இந்த ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருது. அப்போ இதே போலதான் ஸ்பேஸ் 2லயும் இருக்கு. ஆனா அந்த ஸ்பேஸ் 2ல நம்ம ஏதாவது செய்யணுமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அது முழுக்க ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அங்க அந்த ஸ்பேஸ் லூப் நம்மளுக்காக வேலை செஞ்சு அந்த தொகையை, நன்கொடை தொகையை வாங்கி கொடுக்கும். ரைட் சார். அடுத்ததா ஒரு 30 வேலட்ல இருந்து வரக்கூடிய $750 வச்சு நம்மளுக்கே 15 ரீஎன்ட்ரி, ரீபர்த், புதிதாக நம்ம பிறக்கிறோம், 15 ரீஎன்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சிருது. அது போக இந்த பே இட் ஃபார்வேர்ட்ல வரக்கூடிய ஒரு $125 வச்சு நம்ம எதற்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னா, நம்மளுடைய அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு டோனரை ஆக்டிவ் டோனரா மாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடியதுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த பே இட் ஃபார்வேர்ட்ல வரக்கூடியது பயன்படுத்த முடியும். அப்போ இந்த 125
250, 750 மொத்தம் $1125 நம்ம இந்த சமூகத்துக்கே திரும்ப கொடுக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய $2325 நம்மளுடைய பர்சனல் வேலட்டுக்கு வந்து அதை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு கருத்தை நான் ஒரு வலியுறுத்தி சொல்றேன். அப்போ ஸ்பேஸ் ஒண்ணுல இந்த 5, 25, 125 சொல்லிட்டு ஒரு 155 பொசிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய $3450 இருந்து நம்மளுக்கு 15 ரீஎன்ட்ரி கிடைச்சிருக்கு. அதாவது அந்த ஸ்பேஸ் 3ல வரக்கூடிய ஒரு 30 வேலட்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்மளுக்கு 15 ரீஎன்ட்ரியை இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்ப நம்ம ஒரே ஒரு ஐடியா இருந்ததை தலைமுறை 1ன்னு வச்சுக்கலாம், ஜென்ரேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஜென்ரேஷன் 1ல இந்த 155 பொசிஷன் கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுக்கு $2325 கிடைக்குது. இந்திய ரூபாயில ஒரு 2 லட்சம் கணக்கு வச்சுங்க. அதை அதிகமா நம்ம 2 லட்சம் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ இந்த 2 லட்சம் பணம் நம்ம கிட்ட நன்கொடை தொகை நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கும் போது நம்மளுக்கு புதிதாக 15 ரீஎன்ட்ரி கிடைச்சிருக்கும். இந்த 15 ரீஎன்ட்ரியும் இதே போல 5, 25, 125 சொல்லிட்டு ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியில இருந்து 2 லட்சம் அப்படின்னா இந்த 15 ஐடியில இருந்து 30 லட்சம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ 32 லட்சம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கும். இந்த 32 லட்சம் நன்கொடையானது நம்மளுக்கு வந்து சேரும்போது திரும்ப இந்த 15 ஐடி கீழே ஒவ்வொரு ஐடி கீழேயுமே 15 ரீஎன்ட்ரி கிடைச்சிருக்கும். அப்ப 225 ரீஎன்ட்ரி நம்மளுக்கு இருக்கும். இந்த 225 ஐடியுமே இதே போல 5, 25, 125 சொல்லக்கூடிய அந்த 3 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கோடி ரூபாய ஸ்பேஸ் 1ல இருந்து மட்டுமே நம்ம நன்கொடையா பெற்றிருப்போம். அப்போ கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. நம்ம இன்னைக்கு எத்தனையோ செயல்பாடுகள்ல எத்தனையோ விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு 5 கோடி ரூபாய ஸ்பேஸ் 1ல நம்ம உழைப்ப போட்டு ஒரு 5 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்மள யோசனை பண்ணி பார்த்துப்போம். அப்ப ஸ்பேஸ் 1ல ஒரே ஒரு ஐடி ஒரு 3 மாசம் டைம் எடுத்து இந்த 3 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு ஒரு சின்ன கணக்குக்கு வச்சுப்போம். அப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு 9 மாத கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துல நம்ம இந்த 15 ஐடியும் ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணு பார்த்தா ஒரு வருஷத்துல ஸ்பேஸ் 1ல மட்டுமே 32 லட்சத்தை நன்கொடையா வாங்கியிருப்போம். அடுத்து ஒரு 2 வருஷமோ அல்லது 3 வருஷமோ, ஏங்க சார் ஒரு 4 வருஷம் கூட டைம் எடுத்துங்க. டோட்டலா ஒரு 5 வருஷத்துல இந்த 225 ஐடியுமே ஒரு லெவல ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் 1ல கிடைக்கக்கூடிய நன்கொடை தொகை மட்டுமே 5 கோடி ரூபாய். அப்போ ஒரு 5 வருஷத்துல 5 கோடி ரூபாயை நம்ம இங்க நன்கொடையா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த ஜீனியஸ் மூளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரே ஒரு ஐடி இந்த ஸ்பேஸ் 1, ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தளத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுது. 5ஐயுமே கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு கணக்குக்கு 5 தளத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு மொத்தமா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லி கொஞ்சம் இங்க பாத்திரலாம். இப்ப லெவல் 1ல ஸ்பேஸ் 1ல லெவல் 1ல 5 ஐடி வருது, நம்மளுக்கு $12 கிடைக்குது. லெவல் 2ல 25 பொசிஷன் நம்மளுக்கு $312 கிடைக்குது. லெவல் 3ல 125 பொசிஷன் $3125 கிடைக்குது. மேட்ரிக்ஸ் டொனேஷன் மட்டும் நம்ம இங்க கால்குலேட் பண்றோம். $3450 ஒரே ஒரு ஐடி மூலமா ஸ்பேஸ் 1ல நம்மளுக்கு கிடைக்குது. இதுவே ஸ்பேஸ் 2ல இருந்து இந்த 3 லெவல்ல இருந்து மொத்தமா $17,250 நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்பேஸ் 3ல இருந்து $86,250, ஸ்பேஸ் 4ல இருந்து $4,31,250, ஸ்பேஸ் 5ல இருந்து $21,56,250. ஒரே ஒரு ஐடி இந்த ஹைஃபை ஸ்பேஸ்ல 5 ஸ்பேஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது எத்தனை தொகை கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க. இது போக ஒவ்வொரு ஸ்பேஸ்ல இருந்தும் நம்மளுக்கு ரீஎன்ட்ரி கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப ஸ்பேஸ் 1ல இருந்து 15 ரீஎன்ட்ரி கிடைக்குது. ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 1க்கு 25 ரீஎன்ட்ரி கிடைக்குது. ஸ்பேஸ் 3ல இருந்து ஸ்பேஸ் 1க்கு 125 ரீஎன்ட்ரி கிடைக்குது. ஸ்பேஸ் 4ல இருந்து ஸ்பேஸ் 1க்கு 625 ரீஎன்ட்ரி கிடைக்குது. ஸ்பேஸ் 5ல இருந்து ஸ்பேஸ் 1க்கு 3125 ரீஎன்ட்ரி கிடைக்குது. சோ இந்த ஒவ்வொரு ரீஎன்ட்ரியுமே நம்மளுடைய ஸ்பேஸ் 1 ஃபில் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இதை ஒரு டீம் ஒர்க்கா தான் நம்ம கட்டமைக்க போறோம் அப்படின்னு. அப்போ இந்த ரீஎன்ட்ரியுமே நம்மளுடைய ஸ்பேஸ் 1 கம்யூனிட்டியை பில்ட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே போல பே இட் ஃபார்வர்ட்ல வரக்கூடிய தொகையும் இந்த ஸ்பேஸ் 1 கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ரைட் சார். அப்ப இந்த ஸ்பேஸ் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இன்டெலிஜென்ட் அல்கரிதம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைஃபை ஸ்பேஸ் தளத்துக்குள்ள வந்த ஒவ்வொரு நபரையும் அவர் ஆக்டிவா இருந்தாலும் சரி பேசிவா இருந்தாலும் சரி அவரை டாலர் மலையில நனைய வைக்கக்கூடிய வேலையை தான் செய்ய போகுது. அதே போல ஒரே ஒரு ஐடி அந்த ஸ்பேஸ் 5 பயணத்துல
நீங்க வெறும் $50 நன்கொடையா கொடுத்து இந்த தளத்துக்குள்ள வந்ததன் மூலமா இந்த ஹைஃபை ஸ்பேஸ் தளம் உங்களுக்கு என்னத்தை திருப்பி கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா $30 லட்சம் நீங்க நன்கொடையா வாங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான பொக்கிஷமான வாய்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க செய்யக்கூடிய வேலை ஒரே ஒரு ரொம்ப சிம்பிளான வேலை. நம்ம யூ பில்ட் 5 ஐ பில்ட் 5, நான் 5 பேரை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்துறேன், நீங்க ஒரு 5 பேரை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய highfayspace.com. இப்போ இந்த 5 தளத்தின் மூலமா நம்ம எந்த அளவுக்கு இன்கம், எந்த அளவுக்கு நன்கொடையை பெற்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு $30 லட்சம் நன்கொடையா பெறக்கூடிய வாய்ப்பை இந்த highfayspace.com நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது. அப்படி நம்மளுக்கு அந்த தொகை, நன்கொடை தொகை வந்து சேரும்போது நம்ம எப்படி பொருளாதாரத்தால் தன்னிறைவு அடைவோம்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம தன்னிறைவு அடைகிறோம். அப்படி அடையும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம நல்ல முறையில பார்க்க முடியும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃபை, ஆரோக்கியமான லைஃபை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். சோ இந்த 2 விஷயம் நம்ம பண்ணிட்டோம் சார். நம்மளுக்கு கிடைச்ச நன்கொடை தொகை மூலமா நம்மளே நம்ம பெரிய அளவுல பார்த்துக்கிட்டோம், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டோம். அடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய சமுதாய கடமை இங்க இருக்குது. நம்மை சார்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய நிச்சயமா செய்யணும். சமுதாயத்துக்கு நிறைய நல்ல உதவிகளை செஞ்சு சமுதாயத்துல ஒரு பொறுப்பான நபராக மாற்றக்கூடிய வேலையைத்தான் இந்த highfayspace.com செய்யுது. அப்போ நம்ம ஒரே ஒரு முறை கொடுத்த இந்த $50 ஆனது நம்மளுக்கு ஒரே அந்த ஸ்பேஸ் 1 தளத்துல ஸ்பேஸ் 1ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் ஒரே ஒரு ஐடி டிராவல் பண்ணது மூலமா $30 லட்சம் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய விருட்சமாக இந்த highfayspace.com உருவாயிட்டு வருது. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிச்சாருங்களாமா. இது என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிச்சதையுமே அந்த வீட்டுக்குள்ள தங்க நெல்லிக்கனி கூரைய பொத்துக்கிட்டு கொடுத்துங்களாமா. அது போல நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு $50 ஆனது உங்க வீட்டுக்கும் அந்த உங்க வேலட்டுக்குள்ள டாலர் மலையை கொண்டு வந்து கொட்டு அப்படிங்கறதுல கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது, மிக உறுதியா சொல்லிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த சாம் ப்ராஜெக்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அதிகமான நபர்களுக்கு என்னால இந்த வாய்ப்பை கொடுக்க முடியும், ஒரு 50 பேருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும், 100 பேருக்கு என்னால இந்த வாய்ப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தில்லா சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சாம் ப்ராஜெக்ட். அதாவது U1+5 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பத்தி உங்களை இன்வைட் பண்ண நபர்கள்கிட்ட மேலும் முழு விவரங்களை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட் சார். இந்த highfayspace.com ரெசிப்ரோக்கல் கம்யூனிட்டி டொனேஷன்ல என்ன இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கிடையாது. ஒரு பிசினஸ் மாடல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க ஏதாவது பொருளை வாங்கி விற்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அதே போல இங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதா, ஒரு $1 லட்சம் பணத்தை கொடுங்க, இந்த தளம் உங்களுக்கு மாதம் இவ்வளவு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இங்க நிச்சயமா கிடையாது. அதே மாதிரி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்குதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இங்க வித்ராவல் கிடையாது. நீங்க உங்களுடைய ஃபண்டை ரிக்வஸ்ட் கொடுத்தா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எல்லாமே ரியல் டைம்ல உங்களுக்கு உங்களுடைய வேலட்டுக்கு வந்து சேர்ந்துரும். ஒன்லி ரெசிப்ரோக்கல் கம்யூனிட்டி டொனேஷன் தான் நம்மளுடைய highfayspace கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ. அப்ப இன்னைக்கு புதுதாக வந்தவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தளத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினவரு அவருடைய இன்வைட் லிங்கை வாங்குங்க. உடனடியா இன்னைக்கே இந்த தளத்துல நீங்க உங்களுடைய ஐடியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி
ஒரு ஆக்டிவ் டோனரா மாறிடுங்க. ஆக்டிவ் டோனரா மாறிட்டு இந்த ஹைஃபை ஸ்பேஸ்ல ஒரு சமூக தூதரா நீங்க மாறுறீங்க. இதன் மூலமா இந்த உலகை மாற்ற பிறந்தவர் நீங்க தான். சமூகத்திற்கான உங்க சமூக பொறுப்பை நீங்க கட்டாயமா நிறைவேற்றணும். அதுக்காகத்தான் இந்த highwayspace.com உங்களை வந்து வெல்கம் பண்ணுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷனா தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது நம்மளுடைய பே இட் ஃபார்வர்ட் வேலட்டோடைய பவர் என்ன, அதே போல நம்ம ரீஎன்ட்ரியுடைய பவர் என்ன, இந்த அப்கிரேட் வேலட்ல வரக்கூடிய பணத்தின் மூலம் நன்கொடை தொகையின் மூலமா எப்படி அப்கிரேட் நடக்குது, இந்த ஸ்பேஸ் லூப் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத பத்தின முழு விளக்கத்தையுமே இந்த ஹைஃபை ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ண நபர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய குளோபல் சப்போர்ட் டீம் எவ்ரி சண்டே காலையில 11 மணிக்கு லெவல் 1 ட்ரைனிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமா அவங்களை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய வேலையை இங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த குளோபல் சப்போர்ட் டீம் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, விஷ் யூ ஆல் சக்சஸ், கிரேட் லீடர்ஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்ஸ் யூனிவர்ஸ். பேக் டு ஹோஸ்ட்.